திரு ஐயநாதன், கல்பாக்கம் உள்ளிட்ட அணுசக்தி மையங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதில் நிகழக்கூடிய மரணங்களில் 70% மேற்பட்டவை புற்றுநோயின் காரணமாக நிகழ்கின்றன அப்படின்ற ஒரு தகவல், ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச தகவல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் 70% மரணங்கள் புற்றுநோயால் நிகழ்கின்றன. இது நம்முடைய கூடங்குளம் பகுதியில் கூட மக்கள் போராடும் போது கதிர் இயக்கத்தினால் தங்களுக்கு பாதிப்பு வரும், புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்ற அவங்களுடைய அச்சம் தேவையற்றதுன்னு விஞ்ஞானிகள் சொன்ன வாதத்தை நாம் பார்த்தோம். அப்படிலாம் நிகழாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தகவல் என்பது அவங்களுடைய அச்சம் நியாயமானதுன்றதை மெய்ப்பிக்குதா? நிச்சயமா. கதிர் இயக்கம் அப்படின்றது, கதிர்வீச்சு அப்படின்றது வந்துட்டு எந்த அளவிற்கு வந்துட்டு ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லணும். ஒன்று, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சாதாரண திசுக்களை அது எவ்வாறு பாதிக்கின்றது, அதன் விளைவு கேன்சரில் முடிகிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டஸ், இந்த கருச்சிதைவுக்கு காரணமாக இருக்குது, கருவில் இருக்கக்கூடிய பிள்ளையை மிகவும் பாதிக்கிறது. ஏன்னா உருவாக்க நிலையில் இருக்கும்போது அண்டத்தில் வந்து இது ஊடுருவும் பொழுது, படு வேகத்தில் ஊடுருவும் பொழுது அந்த இடத்துல அந்த செல்லெல்லாம் செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறது. இங்கே ஒரு விஞ்ஞானி கூட சொன்னார், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஈவன் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னாரு. என்ன ஒரு பெரிய தமாஷா, அடிக்கடி போட்டு எக்ஸ்ரே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு மிகுந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு விஞ்ஞானி அப்புறம் அரசியல்வாதிகள் சிலர் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ரேடியேஷன் வந்ததுன்னா கூட நல்லதுதான் உடம்புக்கு அப்படின்லாம் சொல்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய அறிவீனம்ன்றதை பார்த்துங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எழுப்புற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாதவங்க காவல்துறையை விட்டு அவரை மிரட்டினாங்க, கடுமையா மிரட்டினாங்க. உன்னை தூக்கி நான் உள்ள போட்டா என்னடா பண்ணுவேன் இப்படியெல்லாம் சொல்லி மிரட்டினாங்க. ஆனா அங்க உண்மையை நான் சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய நாய்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு செத்து போகின்றன என்பது அங்கே போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு சாதாரணமா ஒரு ஆய்வெடுத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அங்க பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இதுதான் நாம் தமிழர் கட்சி போராட்டத்தில் கூட நாங்க சொன்னோம், யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நம்மளுடைய இந்த மாதிரி அணு கதிர்வீச்சு இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்றவங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைங்களையும் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் இங்கே குடியிருக்க வச்சு நிரூபிங்க, அந்த பிள்ளை எப்படி பிறகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னோம்னா, இந்த யுரேனியம் பொருள் எடுக்கக்கூடிய மூலப்பொருள் எடுக்கக்கூடிய இடத்துலையும் மிகப்பெரிய அளவிற்கு இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு அந்த மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். குறைப்பிரசவங்கள் எல்லாம் நிறைய நிகழ்ந்திருக்குது. ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் வெளியிட்டிருந்தோம். ஜடுகுடா அந்த இடத்துல தான் நடக்குது, அது பண்ணோம். இதே மாதிரி மற்ற இடங்களையும் நம்ம பண்ணோம். ஆனால் நமது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் மற்றவர்களும் என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சிக்கு வர்றவங்க பொதுவாக அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் மறுத்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இட்டுக்கட்டு சொல்லப்பட்ட செய்திகள் என்றெல்லாம் மறைக்க பார்க்கின்றார்களே ஒழிய உண்மையை ஒப்புக்கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறுகிறார்கள். அதாவதுங்க, இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 1995 2014 கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அதுல 3880 பேர் இந்த ஹப்ல எங்கெல்லாம் அணு உலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நடந்த இதில் 3887 பேர்ல 70% பேர் கேன்சர்ல இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்டிஐ தகவல் சொல்லுது. இப்போ இது வந்து நீங்க சொல்லும் பொழுதே எக்ஸாஜரேட்டா சொல்லிருக்கீங்கன்னு தான் என்னுடைய பாயிண்ட். இந்த 3000 பேர்ல 70 பேர், அப்படி 70% பேர் இப்படி இறந்துருக்காங்க 20 வருஷத்துல அப்படின்னு வருது. பொதுவாக அதே ரிப்போர்ட்லேயே அதே செய்தியிலே பார்த்தீங்கன்னா சில வந்து ஆன்காலஜிஸ்ட், அவங்களே கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களே இதை டிஸ்பியூட் பண்ணுறாங்க. கேன்சர் இருக்கலாம், ஆனால் இறப்பது கேன்சரால கூட இல்லாமல் வேற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆட்டோமிக் எனர்ஜி வந்திருக்கலாம், காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ பார்க்கில் பாபா ஆட்டோமிக் ரிசர்ச்ல 255 எம்ப்ளாயிஸ் இறந்துருக்கிறாங்க இந்த 20 வருஷத்துல. அவங்க இது மாதிரி ப்ரொலாங்டு இல்னஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், குடும்ப பிரச்சனைலாம் கூட இருந்திருக்காங்கன்னு வருது. ஆனா இதை வந்து நம்ம எக்ஸாஜரேட்டடா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லுவதன் காரணமாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டையே தடுக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னொன்னுங்க, இதெல்லாம் சொல்றீங்க, இதுல பண்ணும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்ல ஒருத்தர் கேன்சர்ல இறக்குறாங்கன்னு செய்தி வந்தாலும் கூட, இன்னைக்கு நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் 1,50,000 பேர் ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. 5 லட்சம் பேருக்கு கை கால் போயிருக்கு, அங்கஹீனம் நடந்திருக்குது, பர்மனன்ட் டிசபிலிட்டி இருக்கு.
அப்ப ரோட்லயே போக கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனா இதனாலதான்றதே இப்ப இதே செய்தியிலே 2 ஆன்காலஜிஸ்ட் அதை டிஸ்பியூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஆன்காலஜிஸ்ட் இப்படிதான் நடக்குமான்னு சொல்ல முடியாது. ராகவன், உங்களுக்கு சாதகமான ஒரு பகுதியை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. அதே ரிப்போர்ட்ல இன்னொரு ஆன்காலஜிஸ்ட் சொல்றார், சராசரியாக புற்றுநோய் என்பது இந்தியாவில் வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய். இதுல பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 60 வயதுக்கு குறைவாக பணியில் இருக்கக்கூடியவர்களிலேயே இறந்தவர்களில் 70% பேருக்கு புற்றுநோய் காரணம் அப்படின்றது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுன்னு நான் சொல்லல. 70% எவ்வளவு இல்ல, 10 பேர்ல 70% 7 பேர் புற்றுநோய் வருமே தவிர நீங்க 70% நாட்டுல இருக்க அத்தனை பேரும் கோடிக்கணக்கான பேர் இல்ல. அதுல இல்ல ராகவன், நீங்க சொல்றது ஒரு புற்றுநோய் ஆய்வாளர் அல்லது புற்றுநோய் மருத்துவர், சிகிச்சை தரக்கூடிய மருத்துவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சொன்னீங்க. இன்னொரு புற்றுநோய் மருத்துவருடைய கருத்தை நான் சொல்றேன். நான் மறுக்கல. இதுல நான் கேட்கிறது, இதுல அணு ஆயுதம் அல்லது அணு சக்தி அப்படின்னு வர்றப்போ நாட்டின் பாதுகாப்பு வல்லரசாகிறது, இந்த விஷயங்கள் வருகிறது. நீங்க சொல்ற சாலை விபத்துன்றது சாலையில் செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. விமான விபத்து என்பது விமானத்தில் செல்லக்கூடியவர்களுக்கான பாதிப்பு. அவர்கள் அந்த பாதிப்பை தெரிந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இதுல அதுக்கு தொடர்பே இல்லாதவங்களுக்கு இதுல பாதிப்பு வருதுன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், எவ்வளவு பேருக்கு முடியும்? நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற அணு உலைகளை சுத்தி இத்தனை அணு உலைகள் இருக்கு. இத்தனைல எத்தனை லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உள்ள வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க 70% 70% சொல்றீங்க. 70% அவர் சொல்றது 3000 பேர். புரியுதா? அதனால அதுவும் 20 வருஷத்துல. அதனால ஒரு விஷயத்தை இது ஒரு அதிகமாக பெருசா எக்ஸாசரேட் செய்யும் பொழுது தான் வர பிரச்சனை இது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அப்ப சாலையிலேயே போக கூடாது. சாலைக்கு 1.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கணும். அதை எப்படி சரி பண்ணணும் நடவடிக்கை. இதுலயும் கூட சொல்றேன், ரேடியேஷன் இருக்க நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் மூடினோங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சில நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் தான் நாம சொல்றோம். எல்லா ஒர்க் பிளேஸ்லயுமே கூட செக்யூரிட்டி சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தையில் அதுக்கு சட்டமும் கூட இருக்குது. அப்படி யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி செலக்டிவா பேசிட்டு இருக்க முடியாது. இல்ல, இதுல நான் இன்னொன்று சேர்த்து கேட்டுறேன். இது அணு உலைகளில் அணு சக்தி மையங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஏற்பட்டக்கூடியது. இப்போ கல்பாக்கத்துல பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இப்போ இடிந்தகரை கூடங்குளத்துல வருது. இப்போ அந்த மையங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை கடந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவங்க இறக்குறதுல எவ்வளவு சதவீதம் பேர் புற்றுநோய் காரணமா இருக்காங்க, அவங்களுக்கு கதிரியக்கம் இருக்கிறதா அப்படின்றது பத்தின ஏதேனும் ஆராய்ச்சி இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியிட்ட ஒரு டாக்டர் புகழேந்தியை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிரட்டினாங்க. ஒரு இடத்துலயும் இதை பத்தி எந்த ஆய்வை நீங்க இப்போ நான் ஒரு பத்திரிகையாளன், இந்தியாவுடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய நெருக்கமான பத்திரிகையாளனாகவும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல அவங்க ரகசியமாக இருக்கிறாங்க. அது என்னன்னா பாதுகாப்பு தொடர்பானது. நான் இதில் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பல, இதை கேட்டுட்டு இருக்கிற அவங்களுக்கும் நல்லா தெரியும். பாதுகாப்பு தொடர்பாக நான் கேள்வி கேட்டேன், வாங்க அதை பண்ணுவோம், அந்த மீன்களுக்கு பாதிப்பு இப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய ஒருபோதும் பண்ணலை. ஆக்குபேஷனல் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இண்டஸ்ட்ரியை தாண்டி அதில் வேலை செய்கிறவங்களுடைய கரு பாதிக்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறை பிரசவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப தொலைவு போல வேணாம், இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்கு நீங்கள் போயிட்டு கல்பாக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதை பற்றி ஒரு தீவிரமான ஒரு ஆய்வு மேற்கொள்ள அனுமதிப்பதே இல்லை. அதை சென்று ஏதாவது பார்த்தாங்கன்னா, ஆனால் எல்லாருக்கும் செக்அப் பண்ணுறாங்க. மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலும் இல்லாத அளவிற்கு இவங்களுக்கு தான் செக்அப் அதிகம். அதில் தொழிலாளர்களுக்கு கம்மி, ஆபீசர்களுக்கெல்லாம் அதிகம். இதுவும் நடக்கிறது. ஆனால் அந்த மக்களை பற்றிய எவ்வித கவலையும் இன்றி இவங்க இதை பேசுறாங்க. எக்ஸாஜரேட்டட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த சாலை விபத்தை வச்சு எப்படி நீங்க எதை வேணாலும் நியாயப்படுத்தலாம்ல. என்னங்க ஆஃப்டர் ஆல் ஈழத்துல 1.25 லட்சம் பேர் தானங்க செத்தான், நம்ம நாட்டுல போன வருஷத்துல 1.5 லட்சம் பேர் செத்தான். இது ஒப்பிடாது. We must have to talk related to the சகோதரர் சொல்றாரு, பாதுகாப்பு பத்தி சொல்ல முடியாது. எதுக்கு இப்படி சொல்ல முடியும்? இந்த நாட்டுடைய வெயிட்டல் இன்ஸ்டலேஷனுங்க, அட்டாமிக் எனர்ஜிங்கிறது, அட்டாமிக் ஸ்டேஷன்ங்கிறது, பாதுகாப்பு விஷயங்கள்லாம் கேட்ட சொல்லணுமா? அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அதை சுத்தி இருக்கிற மக்களோட லைஃப் வைட்டல். அது நீங்க பேசுங்க. நான் இருக்கிறது கல்பாக்கத்துக்கு பக்கத்துல தான் என் வீடு இருக்குது. அது அந்த 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல தான் நானும் இருக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் நாம அங்க இருக்கிறவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதான் சொல்றேனே, இந்த நாட்டுடைய அதாவது ஐபி ரிப்போர்ட் சொல்றது போல இந்த நாட்டுடைய ஜிடிபியை குறைக்க வேண்டும், இந்த நாட்டுல பெரிய அபாயம் இருக்கிற மாதிரி காட்ட வேண்டும் என்பதற்காக பல சக்திகள் அதுல ஒண்ணு. இதுல குறைபாடுகள் இருந்தால் களைய வேண்டும்னு பேசுங்க, அதுக்காக மூடணும்னு பேசாதீங்கன்ற. I don't dispute it. There may be some problems இருக்கலாம். Occupational disease இங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க. Occupational disease எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால தான் சேஃப்டி மெஷர்ஸ், செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கறாங்க. கேள்வியை நான் எடுப்பேன். ஆக்குபேஷனல் டிசீஸ் என்னைக்காச்சும் கருவை பாதிக்கிறதா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பாதுகாப்புக்கு போயிட்டாரு பாருங்க அவரு. நான் சொல்லக்கூடியது பாதுகாப்பு.
அதுல போய் அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, நான் எல்லாம் விரிவா பேச முடியும், அதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல என்ன விதமான பாதுகாப்புகளை கடைபிடிக்கின்றீர்கள் என்பதான் சொல்லணும். இது ரகசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஆட்சி வந்திருக்கிறது, ஆஸ்திரேலிய பிரதமர் இங்க வந்திருக்கிறார், இந்த அணுசக்தி உடன்பாடு, அணு மின் உற்பத்தி என்பது அதற்கான வேகம் என்பது வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனா இது பற்றின விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் கடந்த காலத்துல ஏதேனும் இதை பற்றிய சந்தேகங்கள், அடிப்படையான சந்தேகங்களையோ அச்சத்தையோ மக்கள் எழுப்பினால் பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு நாட்டினுடைய வைட்டல் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்களை வாயடைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் தன்மையே கிடையாது. ஒரு சிறிய இடைவெளி எத்தனையோ தகவல்கள் கொடுத்திருக்காங்க, இடிந்தகர்ல கூட கேட்டதை கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்கெட்சை கொடு, அந்த இதெல்லாம் அந்த டிசைனை கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட். அது ஒரு சிவில் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதுல ரகசியம் என்பதே கிடையாது. எதெல்லாம் இவங்க கேக்குறாங்களே டிசைன் போடலங்கன்னா அதெல்லாம் போயிட்டு நெட்ல போட்டாலே கிடைக்குது. அப்புறம் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க, அதிகாரிகிட்ட போய் நெட்லயே பார்த்து எடுத்துக்க வேண்டியது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு பாய்லர் இருக்கு, அந்த பாய்லர்ல நீங்க பண்ணிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வெல்டிங் இருக்கு இல்லையா, இதுல கூட பலவீனம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. யாரு? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சும்மா கபார்னு அப்படி பேசிட்டா உண்மையை மூடிட முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.